ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் மை ட்ரிக்கி ட்வின்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லார் வீட்லேயும் இருக்கிற குட்டீஸ் எப்படி இருக்காங்க? குட்டீஸ் உங்களை என்கேஜ் பண்ணுறாங்களா, இல்லை நீங்கள் குட்டீஸை என்கேஜ் பண்ணுறீங்களா அப்படிங்கிறதுல இருக்குங்க அந்த டிஃப்ரென்ஸ். நான் கொடுக்குற அந்த ஐடியாஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே என்னென்னா, நீங்கள் எப்படி குட்டீஸை என்கேஜ் பண்ணுறது அப்படின்ற ஐடியாஸ் தான் நம்ம இன்றைக்கி ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம சேனலில் நம்ம ஷேர் பண்ணுற எல்லா ஐடியாஸுமே அதை பற்றி தான். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஆக்டிவிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, எஸ்பெஷலி நம்ம டைரக்ஷனல் பற்றி நம்ம இன்றைக்கி குட்டீஸ்க்கு சொல்லித்தர போகிறோம். அதை எப்படி நம்ம மை ட்ரிக்கி ட்வின்ஸோடைய அந்த ஒரு க்ரியேட்டிவான ஐடியாவில் எப்படி சொல்லிக் கொடுக்க போகிறோம் அப்படின்றது தாங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறதே. இன்றைக்கி நம்ம ஆக்டிவிட்டியோட நேம் ஆரோ டைரக்ஷனல் மேட்சிங் ஆக்டிவிட்டி வித் ஐஸ்கிரீம் ஸ்பூன்ஸ். வாங்க நம்ம அதுக்கு தேவையான திங்ஸ் என்னன்றதில் நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து கார்ட்போர்ட் ஷீட்ஸ், ஐஸ்கிரீம் ஸ்பூன்ஸ், மார்க்கர்ஸ் இல்லைனா ஸ்கெட்ச் பென்ஸ் இருந்தால் கூட போதுங்க. இதாங்க நம்ம இன்றைக்கி ஆக்டிவிட்டி செய்ய போகிறதுக்குரிய ஒரு திங்ஸு. இதை நீங்கள் இப்போயே பாஸ் போட்டுட்டு அப்படியே போய் இந்த திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வாங்களேன். நான் சொல்லவே நீங்கள் இந்த ஆக்டிவிட்டியை க்ரியேட் பண்ணிடலாங்க. அப்படி ஒரு ரெடி டு ப்ரிப்ரேஷனுங்க, ஈஸி டு ப்ரிப்ரேஷன், இன்னும் சொல்ல போனால் லோ ப்ரிப்ரேஷன் கூட சொல்லலாங்க. என்னங்க சொன்ன அந்த திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டிங்களா? அவ்வளோதாங்க. வாங்க இப்போ நான் காமிச்சிருக்கேன்ல இந்த பிக்ஸில் இருக்கிற மாதிரி அந்த கார்ட்போர்ட் ஷீட்ஸை ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த 4 டைரக்ஷனில் இந்த படத்தில் காட்டியிருக்கிற மாதிரி சாம்பிள்ஸாக நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கோங்க. அதாவது அந்த காம்பினேஷனையே மாற்றி போட்டு க்ரியேட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 8 விதமான காம்பினேஷன்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேங்க. அந்த 8 விதமான காம்பினேஷன்ஸையும் உங்களுக்கு ஷோ பண்ணியிருக்கேன். அந்த ஃபஸ்ட் பிக்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஐஸ்கிரீம் ஸ்பூன்ஸ் எடுத்துக்கோங்க. அதில் அந்த ஹெட் போர்ஷனில் அந்த ஆரோவோட ஹெட் இருக்கிற மாதிரி ஸ்ட்ரைட் லைன் வரைஞ்சி ஒரு ஆரோ மார்க் ட்ரா பண்ணிக்கோங்க. 4 ஸ்பூன்லேயுமே சேம் சைடில் நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. அவ்வளோதாங்க. நம்ம இன்றைக்குரிய ஆக்டிவிட்டிக்குள்ளே போயிடலாங்க.
குட்டீஸ் விளையாடுறது பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக, ஜாலியாக, ஹாப்பியாக விளையாடுறாங்க பார்த்தீங்களா? இவ்வளோ ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய கேமில் குட்டீஸ் இப்படி விளையாடுறாங்கன்னா எந்த பேரண்ட்ஸ்க்கு தான் ஆசை வராது? எல்லாரும் ட்ரை பண்ணணும்னு தானே தோணும். ஸோ அதுக்கு முன்னாடி வாங்க இன்னும் அதை இன்ட்ரெஸ்ட் ஆக்குறதுக்கு நம்ம அதோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த கேமோட ஃபஸ்ட் பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஃபோக்கஸ் அண்ட் கான்சன்ட்ரேஷன் இம்ப்ரூவ் ஆகுதுங்க. இந்த கேம் அவங்களோட விஷுவல் டிஸ்கிரிமினேஷனை இம்ப்ரூவ் பண்ணுது. அவங்களோட லாஜிக்கல் திங்கிங்கையும் இம்ப்ரூவ் பண்ணுது. அவங்களோட பிரெயின் ஆக்டிவிட்டியை ஸ்டிமுலேட் பண்ணுறாங்க. ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷன் இம்ப்ரூவ் ஆகுது. அவங்களுடைய ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸ், அந்த ஒரு செட் ஆஃப் ஸ்கில்ஸ் உங்ககிட்ட ஷேர் பண்ணலையா, அது மொத்தம் இந்த கேமில் இம்ப்ரூவ் ஆகுதுங்க. இவ்வளோ நேரம் பொறுமையாக இந்த வீடியோஸை நீங்கள் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூங்க. வாட்ச் பண்ணதோடு மட்டும் இருந்துடாதீங்க. இந்த கேம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் எந்த குட்டீஸ்க்காவது அவங்க அம்மாக்காவது இது யூஸ் ஆகும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை அவங்களுக்கு ரெஃபர் பண்ணுங்கள். அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க சொல்லுங்கள். எல்லா கேமையும் பார்க்க சொல்லுங்கள். கண்டிப்பாக பார்க்குற எல்லாரும் இதை ட்ரை பண்ணலாமான்னு கண்டிப்பாக நினைக்க தோணுங்க. அப்படியே எனக்காக ஒரு லைக்கையும் அப்படியே தட்டி விடுங்க. நான் உங்களை இன்னொரு க்ரியேட்டிவான க்யூட்டான ஒரு கேமோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாப்பி லேர்னிங்.